இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். ஆமாம், அன்பும் மனதும் உடைத்தாயும் இல் வாழ்க்கை பண்பும் பயணம் அது என்ற திருவள்ளுவரின் பொருளைக்கேற்ப ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் 4 விதமான குணங்கள் இருக்க வேண்டும். 4 விதமான குணம் என்றால் அச்சம், மடம், ஞானம், பகிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 விதமான குணங்கள் இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணாக பிறந்தவள் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்த்து தருபவள் தான் பெண். இவளா பெண்? இவள் அல்லவோ பெண் பெயர் எடுக்க வேண்டும். ஆமாம், நான் யார்? இது என்ன நாடு? இதுதான் மல்லிகாபுரி நாடு என்று அழைப்பார்கள். இந்த மல்லிகாபுரி நாட்டை ஆளக்கூடிய ருத்ரகண்டருக்கு மனைவியாக வளர்க்கப்பட்டு ஜெய வீர சிந்தாமணி என்ற பெயர் பெற்று சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அது மட்டும் கிடையாது, எனக்கு திருமணமாகி பல ஆண்டு காலம் ஓடிவிட்டது. ஆனால் இதுவரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறேன். என்னதான் எனக்கு குழந்தை பிறக்காவிட்டாலும் என் கணவர் எப்பொழுதுமே எனக்கு குழந்தையாகவும் என் கணவருக்கு நான் குழந்தையாகவுமே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கோடை மாளிகையில் இருந்தும் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மயணச் செல்வம் இல்லையே என்பதுதான் எங்கள் மனவருக்கு. ஆமாம், என் கணவரை பார்க்க வேண்டும், காவலனே பார்க்க வேண்டும். பார்க்கலாம். வசந்தத்தில் மணவரையோரும் வைதீகி காத்திருந்தாலோ தேவி, வைதீகி காத்திருந்தாலோ தேவி, வைதீகி காத்திருந்தாலோ